அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சட்டமன்ற தேர்தலை முதல் முறையாக எதிர்கொள்ள இருக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இந்த தமிழக வெற்றிக் கழகத்தை பற்றி ஆட்சியாளர்கள் பயப்படுறாங்களோ இல்லையோ, எதிர்கட்சிகள் பயப்படுதோ இல்லையோ, ஆமையும் ஆமை குஞ்சு மட்டும் எப்பவும் பயந்துக்கிட்டே இருக்கும். எப்பவும் இவங்களை தாக்கிக்கிட்டே இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கட்சி ஒப்பேறாது. எப்படியும் மக்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. மானமிக்க தமிழ் பெருமக்கள் இந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எல்லாம் சொல்றது சரிதாங்கய்யா. அப்புறம் எதுக்கு காலையிலையானா ஆமை கதறுது, சாயங்காலமானா ஆமை குஞ்சு கதறுது? எதற்கு இந்த கதறல் வேலைலாம்? வாங்க, யார் யார் கதறா, என்ன தமிழக வெற்றிக் கழகத்தில் நடக்குது, விஜய் அவர்கள் மகளிர் தினத்தன்று கொடுத்திருக்கக்கூடிய முக்கிய தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி மார்ச் 10ஆம் தேதி அவர் நடத்தி கொண்டிருக்கிற முக்கியமான நிகழ்வாக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்களை சந்திக்கும் தேர்தல் வேட்பாளர்கள் இன்டர்வியூ குறித்தும் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இந்த இன்டர்வியூக்கு ஒரு தடையும் வந்திருக்கு. அது குறித்தும் உங்கள்கிட்ட தெளிவா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். மக்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆமை குஞ்சு ரீசெண்டா ஒன்று சொல்லிச்சு. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேற, அரசியல் வாழ்க்கை வேற, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது, அதை பற்றி நாங்கள் பேச மாட்டோம், தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறது அனைத்து மனிதனுக்கும் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம ஆமை குஞ்சு பேசிச்சு அதோட சேனலில். இது பேசி கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் எந்த டாப்பிக்கை பற்றி நான் பேச மாட்டேன்னு சொன்னனோ அந்த டாப்பிக்லேயே 17 நிமிஷம் 20 நிமிஷம்னு ஆமை குஞ்சு அதோட யூடியூப் சேனலில் 17 நிமிடம் 18 நிமிடம்னு பேசி கிட்டத்தட்ட 9 வீடியோ அந்த விவாகரத்து வழக்கை பற்றி மட்டும் பேசுது. எதற்காக தெரியுமா? ஆமை குஞ்சுக்கு வருமானம் வேணும். யூடியூப்பில் எவனை பற்றி பேசினா வியூஸ் கிடைக்கும். ஆஹா, தமிழக வெற்றிக் கழகம் இருக்குது, அதை பற்றி பேசினா வியூஸ் கிடைக்கும், காசு கிடைக்கும். அதனால் ஆமை குஞ்சு என்ன பண்ணுது, இந்த விவாகரத்தை ஒரு கண்டென்ட்டாக மேக் பண்ணி அதில் கொஞ்சம் காமெடியாக உள்ளே புகுத்து வீடியோவாக போடுது. அது போட்ட வீடியோலாம் அது நினச்ச மாதிரி 4 லட்சம் 3 லட்சம் வியூஸ் போகுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, மித்த ஆமை குஞ்சு பேசின வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 72,000 62,000 வியூஸ் தான் போகும். ஆனால் விஜயை பற்றி பேசினாலே ஆமை குஞ்சுக்கு ஓஹோன்னு ஓடும். அதுக்கு காரணம் ஒன்லி ஃபார் தளபதி விஜய். இப்படி பேசுகிற ஆமை குஞ்சுக்கு நான் ஒன்று கேட்குறேன். விவாகரத்து வீடியோவை 7-8 வீடியோவாக போட்டிருக்க. அதில் நம்ம குஞ்சு சொல்கிறது என்னென்னா, இந்த விவாகரத்து வழக்க பல தொலா தொலிஸ் நண்பா நண்பீஸ் நார்மலைஸ் பண்ண பார்க்குறாங்க. ஏன் அது நண்பனாக இருக்கக்கூடாது, ஏன் அது நண்பியாக இருக்கக்கூடாது, ஏன் ஒரு தோழியாக இருக்கக்கூடாதுன்னு இந்த விவாகரத்து வழக்க விஜய் அவர்கள் த்ரிஷாவை கூப்பிட்டுட்டு திருமணத்திற்கு சென்ற வழக்க ஈஸியாக நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை நினச்சாதான் எனக்கு அப்படிங்கிறாரு. ஒன்று சொல்லட்டா, நார்மலைஸ் தான் பண்ண பார்க்குறோம். எதை? விஜய் த்ரிஷா வழக்கை 9 வீடியோக்களாக போட்ட ஆமை குஞ்சி 4000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்ச நேரு அவர்களை பற்றி எத்தனை வீடியோ போட்டிருக்கு? தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனையாக இருப்பது ஊழல் மட்டுமே. தமிழ்நாட்டு அரசியலை ஊழல் படியாத அரசியலாக மாற்ற வேண்டும் என்பது தான் புதிய அரசியல் கட்சிகளின் நோக்கம். அந்த ஊழல் 4000 கோடியில் நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை லெட்டர் அனுப்புது நேரு அவர்களுக்கு. இதை பற்றி பேசாமல் விஜய் அவர்கள் த்ரிஷா அவர் கூட இருக்காரு, விஜய் அவர்கள் சங்கீதாவை விவாகரத்து பண்ணுறாருன்னு 9 வீடியோ போட்ட ஓட்ட இதை நார்மலைஸ் பண்ண தான் பார்க்குது. ஒரு 2 வயது சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கூட ஓட்ட காசை வாங்கிட்டு சப்போர்ட் பண்ண வேண்டியவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதை பற்றி பேசாமல் விவாகரத்து வழக்கை பற்றி பேசி ஆமை குஞ்சு அதோடைய நிலைப்பாட்டை காட்டுது. அப்போ ஆமை குஞ்சியுடைய நிலைப்பாடு என்னங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே. அவங்களுடைய நோக்கம் கண்டிப்பான முறையில் சேனல் ஓடணும், சேனலுக்கு வியூஸ் வரணும், அது மட்டும்தான் நோக்கம். அதனால் ஆமை குஞ்சை யாரும் கண்டுக்கிடாதீங்க அப்படிங்கிறத தெரிவித்து கொண்டு, பல முக்கிய பிரச்சனைகளை குறித்து தமிழ்நாட்டில் பேச வேண்டியவங்க பேசாமல் இருந்துக்கிட்டு விவாகரத்து வழக்க போய் பேசுகிறாங்கன்னு நினைக்கும் போது வருத்தத்திற்குரிய விஷயமா இருக்குது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தவர் இந்த காலத்தில் இப்படி ஆயிட்டாருங்கிற மாதிரி ஆமை கொஞ்சம் பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த ஆமையுடைய கதறங்களில் பார்க்கலாமா மக்களே? சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் என்ன பண்ணீங்க, மக்களுக்காக நீங்கள் என்ன கிழிச்சிங்க அப்படிங்கிறத ஆமை கேட்டுட்டு இருந்துச்சு. மக்களுக்கு என்ன பண்ண போறீங்கிற சொல்லுங்க. ஆளும் கட்சியை எதிர்ப்போன்னு சொல்றீங்க, எதிர்த்து அவங்கள ஆட்சியை விட்டு அகற்றிட்டு நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு என்னது பண்ணுவீங்கன்னு ஆமை கேட்டுட்டு இருந்துச்சு. இப்போ ஆமைக்கு பதிலடி கொடுக்குற விதமாக சில வாக்குறுதிகள் மகளிர் தினத்தன்று வெளியிடப்பட்டுச்சு. அந்த வாக்குறுதிகளையும் ஆமை இலவசம் மக்களுக்கு நீ இலவசத்தை கொடுக்குற, 2000 ரூபாயை கொடுக்குறான், நீயும் 2000 ரூபாய் ஆக்குற, 2000 கொடுக்க போறேன்னு சொன்னால் உடனடியாக நீ 2000 ரூபாய் கொடுக்குறியா, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு 500 ரூபாய் கூட்டுற. யாருக்குனே நாட்டோட கடன் உயர்ந்திருக்கு, இதில் நீயும் கடனை வாங்கி நாட்டை ஏலத்தில் விட போறியா அப்படிங்கிறத கேட்டுச்சு. இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய
அறிக்கையில் தேர்தல் வாக்குறுதியில் ஒரு வாக்குறுதியில் கூட இலவசம் என்ற வார்த்தையை பயன்படுத்தலை. நீங்கள் அதை இலவசம்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் தப்பு. அதில் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய 9 அறிக்கைகளை பற்றி இப்போ நான் ஆமைகளுக்கு விளக்க விரும்புகிறேன். தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். இந்த திட்டத்தில் தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் வரவேற்கிற விதமாக அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக தங்க மோதிரம் வழங்கப்படும்னு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எங்கேயாச்சும் இங்கே இலவசங்கிற வார்த்தை இருக்கா? பாதுகாப்பு பட்டன். பொது போக்குவரத்தில் பயணம் செய்யும் பெண்களுக்கு பாதுகாப்பாக பட்டன் அறிமுகப்படுத்தப்படும். ஷேர் ஆட்டோ உட்பட அனைத்து பொது போக்குவரத்தில் இது உறுதி செய்யப்படும் என்று ஒரு வாக்குறுதி. பெண்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான வாக்குறுதியா இருக்கு. இதுல என்ன நீ இலவசத்தை பார்த்த? 1 பவுன் பட்டுச்சேலை, அதாவது பெண்களின் திருமணத்திற்காக 1 பவுன் தங்கமும் தரமான பட்டு சேலையும் தாய் வீட்டில் இருந்து அண்ணன் சீராக அங்க மணமகன் வீட்டிற்கு அனுப்பப்படுங்கிற உறுதி. இதுல எங்க நீ இலவசத்தை பார்த்த? ராணி வேலுநாச்சியார் படை. பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ராணி வேலுநாச்சியார் படை உருவாக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்க அஞ்சலை அம்மாள் அதிவிரைவு நீதிமன்றம் அமைக்கப்படும். சாதாரண உடையில் இருக்கும் அந்த பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்வார்கள். அதாவது காவல்துறை மப்டியில போய் குற்றவாளிகளை கைது செய்யறது மட்டுமல்லாமல் பாதுகாப்புக்காகவும் மப்டியில் இருப்பாங்கங்கிறத உறுதி செய்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகம். அதே போல் தமிழ்நாட்டில் முக்கிய பிரச்சனையாக தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிரச்சனை கேஸ் சிலிண்டரின் விலை உயர்ந்து கொண்டே இருக்கு. இது குறித்து ஓட்டை எத்தனை வீடியோ போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான். ஆனால் விவாகரத்து வழக்கை பற்றி ஆமக்குஞ்சி போட்ட வீடியோ எண்ணிக்கை 9. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஆமக்குஞ்சி நாட்டுடைய வளர்ச்சிக்கு வீடியோ போடுதா இல்லாட்டி அதோடைய வியூஸுக்கு வீடியோ போடுதா, அது சம்பாதிக்கிறதுக்கு வீடியோ போடுதாங்கிறத புரிந்து கொள்ள. 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசம். சமையல் கேஸ் விலை நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமை. விலை உயர்வால் காதுகளில் புகை, கண்களில் நீர். அன்னபூரணி சூப்பர் திட்டத்தில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும் என்று விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மிகவும் நல்ல அறிவிப்பு. தற்போதைய சூழ்நிலையில் அண்ணாமலை கூறுகிறார், தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர் விலை உயரக்கூடிய அபாயம் இருக்கு. ஒரு அசாதாரணமான சூழல் தான் இங்கே நிகழ்ந்துட்டு இருக்கு. இந்தியாவிற்கு முழுக்க முழுக்க கத்தார்ல இருந்தும் சவுதி அரேபியாவில இருந்து தான் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வருது. இப்போ அந்த பாதைகள் அடைச்சி கப்பல்கள் வர முடியாத சூழ்நிலையினால இந்தியாவில் கேஸ் சிலிண்டர் விலை உயரும் அபாயம் இருக்குங்கிறத ஒரு மாநிலத்தின் முக்கிய தலைவராக அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500, 60 வயது வரையுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 வழங்கப்படும் என்று மாநில ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கு மட்டும் நிதியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் என்பதை கூறியிருக்காங்க. ஏன்னா இவங்கள மாதிரி ஆட்சிக்கு வந்தோடனே இல்லை தகுதியான நபர்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்க தவிர அனைவருக்கும் வழங்கப்படுங்கிறத உறுதி செய்கிறாங்க. பெண்கள் நலனுக்காக தனித்துறை. பெண்கள் குழந்தைகள் நலனில் பாதுகாப்பு அக்கறை செலுத்த தவகவில் தனித்துறை ஏற்படுத்தப்படும். பெண்கள் நலனுக்கு முதல் முன்னுரிமை வழங்கப்படும். அது என்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் உறுதி செய்கிறாரு. பெண்களுடைய பாதுகாப்பு. ஸோ மக்களை, தமிழக வெற்றிக் கழகம் அவங்களுடைய வாக்குறுதிகளை மார்ச் 8ஆம் தேதி கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிகழ்வோட இறுதியில் சிங்க பெண்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லி விஜய் அவர்கள் உரையை முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாங்க. இதனை அடுத்து மார்ச் 10ஆம் தேதி விஜய் அவர்கள் இன்று கட்டாயமான முறையில் 60 வேட்பாளர்களை, அதாவது கடந்த மாதம் 6ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விருப்ப மனு பெறலான்னு தகுதி வாய்ந்த நபர்களை தேர்ந்தெடுத்து முதல் கட்டமாக 60 நபர்களிடம் 60 வேட்பாளர்களிடம் விருப்ப மனு பெற்றவர்களிடம் விஜய் அவர்கள் அவருடைய நேர்காணலை நேரில் சந்திக்கிறார். இவர் நேர்காணல் நடத்தும் இடத்திற்கு இன்று சென்றார், பனையூர் அலுவலகத்திற்கு காலையில். நேற்றைய தினமான மார்ச் 9ஆம் தேதி ஒரு அறிவிப்பு வருது சிபிஐட்டிருந்து. விஜய், நீங்கள் நாளை காலையில் கிளம்பி டெல்லிக்கு வந்துருங்க. கட்சி தலைமை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. அந்த விருப்ப மனு பெறுறதுக்கு தொண்டர்களோ கூட்டமாக பனையூர் அலுவலகத்தில் குவிந்தனர். அந்த காரணத்தினால் விருப்ப மனுக்களை ஆன்லைன்லேயே நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத அறிவித்தாங்க தமிழக வெற்றிக் கழகம். ஆன்லைனிலே பதிவிறக்கம் செய்து பொது தொகுதிக்கு 10,000 ரூபாய் என்றும் தனி தொகுதிக்கு 5,000 ரூபாய் கட்டணமாக வேட்புமனு கட்டணம், விருப்ப மனு கட்டணம் விற்கப்பட்டது. ஒரு விசாரணை இருக்குது. கரூர் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் உங்களை விசாரிக்க போகிறோன்னே சம்மன் அனுப்புனாங்க. ஆனால் வேலை பளு காரணமாக என்னால் வர முடியாது, ஒரு 15 நாள் டைம் தாங்க அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் சார்பில் கேட்கப்பட்டுச்சு. அதற்கு விஜய் அவர்கள் இன்றைக்கி ஆஜராகலை. அதனால் நேரடியாக அவர் ஆஜராகாமல் பனையூர் அலுவலகத்திற்கு சென்றார். சென்று
நிர்வாகிகள் சந்திப்பில், அதாவது அந்த வேட்பாளர்களை நியமிப்பதில் நேர்காணலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். விரைவில் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த முக்கிய கட்டங்களில் அவருடைய காரில் வர்றத நம்ம பாலிமர் நியூஸ்காரன் இருக்கான்ல, அவன் ரொம்ப சாதாரணமாக ட்ரோன் காட்சிகள் மூலமாக 3 மணி நேரம் அவர் வீட்டில் இருந்து பனையூர் கிளம்புற வரைக்கும் ஒரே காட்சிகளை 3 மணி நேரம் போட்டு 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 காட்டிகிட்டு இருக்கான். விஜய் அவர்கள் காருக்குள்ளே என்ன நடக்குது, விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத முதற்கொண்டு, பனையூர் அலுவலகத்தில் டீ போடுறதுக்கு கேஸ் சிலிண்டர் இருக்காங்கிறத முதற்கொண்டு பாலிமர் நோட் பண்ணும் அப்படிங்கிறத பாலிமர் நியூஸ்காரன் உறுதி செய்கிறான். விஜய் அவர்கள் வழக்கமான காஸ்டியூமில் வரல அப்படிங்கிறத கூட நோட் பண்ணி பாலிமர் நியூஸ்காரன் நியூஸாக போடுறான். ஐயா எங்கேருந்தியா வர, ஐயோப்பா அவங்க போன தடவையும் நியூஸ் சேகரிக்கன்னு வேலூருக்கு போனான். வேலூரில் அவங்களுடைய சேனல் வண்டிங்க முன்னாடி போயிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயாவுடைய வாகனம் பாலத்தில் ஏறாமல் சர்வீஸ் ரோட்டில் போயிடுச்சு. பாலிமர் நியூஸோடைய வண்டி பாலத்தில் ஏறிடுச்சு. உடனே விட்டாம்பாரு பாலிமர் நியூஸ்காரன் வண்டியை யூட்டனை போட்டு மறுபடியும் வண்டியை தேடி அலைஞ்சி பாவங்க அவங்களுக்கு ஃப்ரேம் கிடைக்காம போச்சு. அந்த மன வருத்தத்தில் காரை நம்ப வேண்டான்ட்டு ட்ரோனை தூக்கிட்டு வந்துட்டாங்க பாலிமர் நியூஸ்காரங்க. இவங்களெல்லாம் என்னத்த சொல்லுங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு வரேன். விஜய் அவர்கள் வந்தார் பனையூர் அலுவலகத்துக்கு. வந்த உடனே நம்ம சின்ன கட்டுமரத்துக்கு ஒரு கருப்பு கலர் சட்டையும் கருப்பு கலர் ஃபேண்ட்டும் பார்சல் போயிருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இன்றைக்கி அவர் பிளாக் கலர் தான் வந்திருக்காரு. விரைவில் பிளாக்ல சின்ன கட்டுமரத்தை நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்கிறேன். என்ன பண்ணாலும் காப்பி பண்ணிடுவாங்கங்கிறது மக்களுக்கும் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். இதற்கிடையிலே மக்களே, தமிழக வெற்றிக் கழகம் மற்றொரு அறிவிப்பையும் கொடுத்துருந்தாங்க. தஞ்சாவூரில் தமிழகத்தின் தொலைநோக்கு திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. அது குறித்து இப்போ உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். மீனவர்களுக்கு ஒன்றிய அரசு சட்டப்படியான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அதற்கான உண்மையான உணவுபூர்வமான அழுத்தத்தை ஒன்றிய அரசுக்கு நாங்கள் கொடுப்போம். மற்றவங்கள மாதிரி மீனவர்களை கொன்னுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்க மாட்டோங்கிறத சொல்கிறாங்க. கல்வி, மருத்துவம், ரேஷன், குடிநீர், சாலை வசதி, பேருந்து வசதி, அடிப்படை விஷயங்களுக்கு தான் நம் அரசு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். நம்முடைய குழந்தைகள், பெண்கள், இளைஞர்கள் வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிறத தமிழக வெற்றிக் கழகம் சொல்கிறாங்க. தமிழக வெற்றிக் கழகம் என்ன செஞ்சாங்கன்னு ஆமை கதறிட்டு இருக்கு, ஆமை குஞ்சு அதுக்கு மேலே கதறிட்டு இருக்கு. ஒரே பதிலாக சொல்கிறேன். இன்றைக்கும் நீங்கள் மதுரையில் அவனியாபுரம் பகுதியில் சென்று பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிக் கழகத்துடைய தோழர்கள், நண்பாக்கள், நம்பீஸ்கள், நீங்கள் சொல்கிற அந்த பக்கா மாசு எல்லா மாசும் சேர்ந்து பள்ளி செல்கிற சிறு குழந்தைகளுக்கு பால், பிஸ்கட்டு, முட்டை அனைத்தையும் கொடுத்து குழந்தைகள் நலனை பாதுகாக்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இளைஞர்களுக்கான விளையாட்டு போட்டிகள், கிரிக்கெட் போட்டிகளை நடத்தி இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, விளையாட்டுத்துறையில் இளைஞர்களை முன்னுக்கு கொண்டு வர நடவடிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் இப்போவே இறங்குறாங்க. பல பாதாள சாக்கடைகள் மூடப்படாமல் இருக்கிறத சுட்டி காட்டி சென்னையில் பல இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க தமிழக வெற்றிக் கழகம். இதெல்லாம் எந்த நியூஸ் சேனல்லையும் வராது. இது குறித்து ஆமைக்கும் தெரியாது, ஆமை குஞ்சுக்கும் தெரியாது. விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் பல லட்ச நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்காங்க. அவங்க 20 வருஷமாக பண்ணுற நல்லது எந்த ஆமை குஞ்சுக்கும் தெரியும். அவங்களுக்கு சும்மா ட்ரோல் பண்ண மட்டும்தான் தெரியும். இளைஞர்கள் தங்களது பாதையை அவர்களே தேர்ந்தெடுக்க அரசு வேலைவாய்ப்புகள் மட்டுமின்றி தனியார் வேலைவாய்ப்புகளுக்கும் வழியை உத்தரவாதம் உருவாக்கப்படும். ரொம்ப 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 நல்ல திட்டங்க. அரசு வேலையை எல்லாராலையும் பெற முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் ஒரு தனியார் வேலையை அனைவருக்கும் பெற மாதிரி செய்ய முடியும். முதலீடுகளை ஈர்க்கிறது மூலமாக முடியும். தமிழ்நாட்டிற்குள் பல தொழிற்சாலைகளை நிறுவுறது மூலமாக முடியும். தமிழ்நாட்டிற்குள் பல கம்பெனிகளை உள்ள விடுறது மூலமாக முடியும். அனைவரும் அரசு வேலையை மட்டுமே நம்பி இருக்கிறதுனால அரசு வேலை பல பேருக்கு கிடைக்காம போகுது. சில பேருக்கு அதனால கல்யாணம் கூட நடக்காம போகுது. தனியார் வேலையிலையும் நல்ல சம்பளம், ஒரு உத்தரவாதம் அனைவருக்கும் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். இதை தொலைநோக்கு திட்டமாக யோசித்து தமிழக வெற்றிக் கழகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம்.